ஸோ ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்த்தோம் வந்து ஃப்ரீ ஃபயர் போகிறோம். அதெல்லாம் வேலை போகிறது இல்லை. நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது பிகினர்ஸ்க்காக சரிங்களா. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக கேட்டுருந்தாரு போடுங்க ப்ரோன்னு சரிங்களா. 2 வாட்டி கேட்டார் சரிங்களா. சரி இப்போ இன்றைக்கி உங்களுக்காக போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க அம்மா இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரிங்க, நான் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரஸ்ஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே எனிமி இப்போ ரஷ் பண்ணுங்கள். ரஸ் இருந்தால் ரஷ்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இங்கே எப்போயுமே ரஷ் பண்ணுங்க எனிமியை சரிங்களா. உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரஷ் பண்ணுங்கள் நல்லா சரிங்களா. ஸோ இப்போ பாங்க, நான் வந்து ஓத்துருவேன் சரிங்களா. நீங்கள் ரஷ் பண்ணுங்க ஓகேங்களா. கரெக்டாக இருந்தால் நல்லா ரஷ் பண்ணலாம் சரிங்களா. டேமேஜ் கொடுங்க. நான் செத்துருவேன் இல்லை, பட் நீங்கள் இந்த வாங்க செத்துருவேன் ஓகேங்களா. நீங்கள் ரஷ் பண்ணுங்க நல்லா ஓகேங்களா. கரெக்டாக வேணும். நான் வந்து அதுக்கு ஒரு சொல்லுவாங்களே இருங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே போங்க. இங்கே போயிட்டு இதோ இங்கே இருக்காது இப்போ தெரியல சரிங்களா. இது போட்டிங்க பாருங்க, இங்கே புதுவாங்க பாருங்க. இங்கே ஏதோ கரெக்டான பான்ஃபைர்லாம் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அதான் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டான கிடைக்கும், பான்ஃபைர்லாம் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு தூரத்துலேருந்து அடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஏதாவது வீட்டு மேலே மேலே இருங்க. இது மேலேயாச்சும் ஏறிட்டு நீங்கள் இங்கேருந்து அடிங்க பாருங்க. இப்போ அடிக்கலாம் இந்த மாதிரி அடிங்க மேலே இந்த பேக்கப் கொடுங்க உங்கள் டீமேட்டுக்கு ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்கள் டீமேட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே எப்போயுமே தூரத்துலேருந்து அடிங்க. நீங்கள் ஒரு அதான் லாங் ரேஞ்சில் அடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எப்போயுமே தூரத்துலேருந்து அடிங்க கரெக்டாக சரிங்களா. எனிமி வரும்போது இங்கே பாருங்க. இப்போ எனிமி வர நான் அப்படியே அடிச்சிருந்தோம். எனக்கு சொல்ல வரல எனக்கு சரிங்களா. அப்புறமா வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைட்லலாம் போய் அடிக்கணும் எனிமியை. கேட்க கொஞ்சம் அநியாயமாலாம் இருக்கும், பட்டு இந்த கேமே ஒரு அநியாயம் தான் சரிங்களா. இன்ஃபேக்ட் தான் இந்த கேம் வச்சுங்களா. ஸோ இதுக்கு எப்படி வேணால் போய் அடிக்கலாம் பாருங்க. இப்போ போகிறோம் பாருங்க, அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு போகிறோம். ஏதோ ஒரு இனிமையாக வராத இடத்துல போவோம் ஓகேங்களா. நீங்கள் இனிமே வராத இடத்துக்கு போங்க. நீங்கள் ஒரு தூரத்துலேருந்து அடிக்கணும் இருந்தீங்கன்னா வர மாதிரி கேச்சுங்களா. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே சைட்டில் அப்படியே போயிட்டு எனிமியோட லாபி போயிட்டு எனிமியை போடுங்க. தான் அவன் லாபியை போய் அவனே அடிக்கணும் ஆச்சாங்களா. அதான் கதை வச்சாங்களா. நீங்கள் அது மாதிரி அவங்க லாபியை போய் அடிங்க வச்சாங்களா. ஸோ அப்படியே இது வந்து இந்த கேரக்டர் நீங்கள் எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிற வழியில் இனிமே வந்தால் கூட இந்த கேரக்டர் வச்சு தப்பிச்சிக்கலாம். அந்த கேரக்டர் பேர் வந்து இந்த கேரக்டர் கேஸ் மோஸ்ட்டுங்களா. இந்த கேரக்டர் வந்து என்ன நான் வந்து எங்கே பாருங்கள் காமிக்கலாம் உங்களுக்கு. இங்கே போட்டிருக்கு இந்த கேரக்டர் இருங்க. நான் இங்கே பாருங்கள். ஐயோ இது வர மாட்டேங்குது. இந்த கேரக்டர் வந்து நம்ம ஒழிஞ்சிட்டு குறைக்கணும் வச்சுங்களா. அப்படியே இன்விசிபிள் ஆகிடும் ஓகேங்களா. மேலே கன்று அறுக்க முடியாது, கன்று வச்சு ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா அது அன்ஃபேர் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் காமிங்க. எக்ஸாம்பிள் இந்த கேரக்டரில் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம அப்படியே மறைஞ்சிக்காங்களா. மறைஞ்சிட்டு அப்படியே போகலாம் வச்சாங்களா. ஈஸியாக போயிடலாம். இப்போ பாருங்க, இது இங்கே பாருங்கள். கண்ணுக்கேட்டில் அதில் வர்றதே தெரியாது, ஆனால் காமிக்கும் இந்த மாதிரி வர்றது சேர்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும் அனிமிக்கு நம்ம வர்றது ஓகேங்களா. ஸோ இப்படி போயிட்டு நீங்கள் ஈஸியாக அடிச்சிக்கலாம். அந்த கேரக்டர் போயிடும், அப்புறமா நீங்கள் அப்படியே அடிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த கேரக்டர் கீப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரஸ் இருக்கோ பேக்கப்பு ஏதாவது 2 பேருக்குமே ஓகேங்களா. இது தூரத்துலேருந்து அடிக்கிறதுக்கும் வர தூரத்துலேருந்து அடிப்பாங்களா உங்களுக்கும் யூஸு, ரசருக்கும் யூஸ் ஓகேங்களா சரிங்களா. ஸோ சரிங்களா, இதான் டிப்ஸு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தூரத்துலேருந்து உங்கள் டீமேட்டுக்கு பேக்கப் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா தூரத்துலேருந்து லாங் ரேஞ்ச் அடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஓகேங்களா. நீங்கள் எப்படின்னா வேணால் ஏதாவது வீட்டு மேலே ஏறிங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மேப் வந்துச்சுன்னா மேலே ஏறும் ஓகேங்களா. ஏறிட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிங்க ஓகேங்க. ஜம்ப் பண்ணிட்டு இங்கேருந்து அடிங்களா, ஈஸியாக அடிக்கலாம் இங்கே சரி. ஏதாவது வீட்டு மேலே ஏறிங்க, அப்புறம் உங்களால் ஈஸியாக இங்கே பாருங்கள். அப்படியே இங்கே அழகாக அடிக்கணும்னா எனிமி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சைட்டில் வந்தால் கூட நம்ம அடிச்சிக்கலாம் அனிமி பார்த்து ஓகேங்களா. நீங்கள் ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் சரி. ஏதாவது வீட்டு மேலே ஏறிங்க ஓகேங்களா. இது ஏறித்தான் நீங்கள் ஈஸியாக அடிச்சிக்கலாம் அனிமி. இங்கே பாருங்கள், நான் காமிங்க ஓகேங்க. பாருங்கள், இங்கே ஒருத்த பாருங்க அப்படியே இங்கேருந்து அடிச்சிடலாம் ஓசியில் தான் சரிங்களா. ஸோ இங்கே மேலே வந்து ஈஸியாக அடிக்கல அனிமியை சரிங்களா. எச்சாத்தும் ஈஸியாக அடிக்க முடியும். பாருங்கள், நான் செத்துருவேன், சாரில் ஓடிடுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து வீட்டு மேலே அடிங்க. வீட்டு மேலே ஏறி இப்போ கூட பாருங்கள், நான் இங்கே பாருங்கள் வீட்டு மேலே அடிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஏறிக்கணும் நீங்கள் சரிங்களா. இந்த மாதிரி ஏறிட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி வீட்டு மேலே ஏறினா நீங்கள் அடிக்கலாம் ஈஸியாக அனிமி. எங்கே பாருங்கள் தொடர்னா பேக் பண்ணிக்கலாம் எப்படியே தெரியல கைஸ். ஸோ இங்கே எப்போயுமே இங்கே பாருங்கள், இப்போ கூட நான் வீட்டு மேலே ஏறுறேன். என்னடா உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக தான் சொல்லிக்கிறா சொல்லிட்டு
சரிங்களா. இந்த மாதிரி வீட்டு மேலே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதான் சொல்ல வரேன் நான். சரி, வீட்டு மேலே நீங்கள் எப்போயுமே வீட்டு மேலே இருந்தால் உங்களுக்கு கேரண்டி தான் அட்வான்டேஜ் உங்களுக்கு, சரிங்களா. ஆனால் இனிமையும் வீட்டு மேலே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நீங்கள் ஒருத்த போய் ஓப்பன் பண்ணி போனால் சரிங்களா, நீங்கள் ஈஸியாக இருக்கலாம். இனிமே எங்கே இருந்தவோ மேலே இருக்கீங்கன்னா சொல்லுவாங்களா, ஆனால் பார்த்துக்கணும். நீங்கள் மேலே இருக்கிறீங்கள, பின்னாடி வந்து கூட அடிப்பாங்க எனிமீஸு. ஸோ நீங்கள் பின்னாடியே பார்க்கணும், முன்னாடியே பார்க்கணும், சரிங்களா. ஸோ தெரிஞ்ச ட்ரிக்ஸு சரிங்களா. நான் இவன் லூஸ் மாதிரி பேசுறது நினைக்காதீங்க, லூஸ் மாதிரி தெரியாத கேச்சுங்களா. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ் போகுமான்னு தெரியாது, ஆனால் போக தான் நீங்கள் பார்ப்போம், சரிங்களா. ஸோ இதாக கைஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, இது ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ஆடுவீங்க, சரிங்களா. எனக்கு தெரியாத கைஸ் நீங்கள் ப்ரோ பிளேயராக எப்படி தெரியாது எனக்கு, சரிங்களா. சைஸ் ஐயோ அவ்வளோ இருக்குதுமே, சரிங்களா. ஸோ இதான் கைஸ் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, சரிங்களா. நீங்கள் எப்போயுமே வீட்டு மேலே போய் ஆடுங்க, வீட்டு மேலே ஏறிங்க, ஓகேங்களா. வீட்டு மேலே ஏறாத மாதிரி ஒரு திடீர்னு மேப் வந்துச்சுன்னா நீங்கள் அதான் ரஷ்லாம் பண்ண வேண்டியது. நான் சொன்னல ஒரு ஏதோ ஏதோ அந்த கேரத்தில் போட்டு அப்படியே சைடில் போய் என்மி லாபியில் போய் அடிக்கணும்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வீட்டு மேலே ஏறாத மேப் இருந்துச்சுன்னா, அதாவது வீட்டு மேலே ஏறாத மேப் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அந்த கேரத்தில் போய் சைடில் போய் எனிமி லாபியில் போய் அடிங்க, சரிங்களா. ஈஸி கைஸ், சரிங்களா. ஸோ என்ன சொல்ல தெரில.